எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்குரிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு யார் இந்த மெசேஜஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஃபேரிஸ் தான். ஸோ இந்த டெக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ இந்த டெக்கில் இருந்து இன்றைக்கி மெசேஜஸ் கொடுக்கணும் அப்படின்றது தோணுச்சு. அதனால் எடுத்துட்டேங்க. ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை அண்ட் பைல் 2 க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை. பைல் 1 yellow color, pile 2 green color. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைல் 1 இந்த எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய கைடன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஹீலிங், விஸ்டம் அண்ட் பியூர் இன்டென்ஷன். ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் உங்களுக்கு மெசேஜ் என்ன அப்படின்னா கைடன்ஸ். நீங்கள் ஒரு ஓல்டு சோல், பக்குவப்பட்ட ஒரு சோல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியான ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சு செயல்படுவீங்க. அது டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை முடித்தோம் அந்த மாதிரிலாம் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. நீங்கள் ஒரு நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறவங்க. இங்கே உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது. அது சுதந்திரம் அதே மாதிரி கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சுதந்திரத்தை, அந்த கிஃப்ட்ஸை சிலர் புரிஞ்சு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சிலர் இன்னும் வெளியே வராமல் இருப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது, உங்களுக்கு அது ஃபேவராக எடுத்துகிட்டு போகிறது, இல்லை இது உங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் அந்த கிஃப்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது உங்களுடைய ஒரு கையாளும் திறமை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் புரிஞ்சு அந்த விஷயத்துக்கு எடுக்கிற ஒரு புத்திசாலித்தனம் சொல்லலாம். இல்லை நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு இவ்வளோ நாளாக ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்காம கூட இருக்கலாம். பட் இனிமே உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்களோ, எப்படி அதுக்குரிய ஒரு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்குரிய ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது இருக்குது. ஃப்யூச்சர் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் பூட்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுதான் டைம் நீங்கள் வெளியே வர்றதுக்கு, ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு. அது எனி டேலண்ட்ஸ், எனி ஸ்கில்ஸ், உங்களுக்கு அந்த நேச்சர் கொடுத்த கிஃப்ட்ஸ், அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அது பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் அது பயன்படும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அந்த ஹீலிங் அப்படின்றது அந்த இயற்கையிலேயே உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுற ஒரு கிஃப்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கே அந்த ஹீலிங் சென்ஸ் அப்படின்றது உங்களால் பண்ண முடியும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய ஃபேஸஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கீங்க. அதனுடைய அந்த எப்படி சொல்கிறது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அது என்ன, செதுக்க கல்லில் அது ஒரு அடி படும்போது உடஞ்சிடும். அதாவது சிலை ஆகும்போது எவ்வளோ கஷ்டம் நினச்சி பாருங்கள். அது உடையிற கல்லெல்லாம் சிலை ஆகாது. ஸோ அது அந்த வலி, அந்த பலம் இருக்கிற கல் தான் லாஸ்ட்டாக அது சிலையாகும், கடவுள் சிலையாகும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த பலம் இருக்குது, அந்த வழி நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க ஃபேரிஸ் அப்படின்னா, நீங்கள் கிஃப்டட். ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறது, ஏன் இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு, ஏன் இப்படி நான் ஒரு சிலருக்கு மணி வயசில் இருக்கலாம், சிலருக்கு ஏதோ ஒரு விஷயம் மன ரீதியாக கஷ்டம். பட் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வலிமைப்படுத்தத்தான், உங்கள் மனசை பலப்படுத்தத்தான், ஏதோ உங்களுக்கு பர்பஸ் இந்த லைஃப் டைமில் உங்களுக்கு இருக்குது. அந்த லைஃப் டைம் பர்பஸ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்குரிய ஒரு ஸ்டார்ட் அப் ஓப்பன் பண்ணணும். அது வந்து ஈவன் தோ இப்போ வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், இல்லை அதுக்கு வந்து ஒரு உதவுறதுக்கும் இல்லை அங்கே வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் கூட உங்களுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். பட் உங்களுடைய ஒரு பாத் இது தான். அதில் வந்து ஒரு பியூர் இன்டென்ஷன் வைங்க. நீங்கள் இந்த இன்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆசை வேணாலும், அதாவது உங்களுக்கு ஆசை அப்படின்றது உங்களுக்கு இருக்குல்ல, அந்த விருப்பம் ஒரு பியூராக அது வந்து நடந்தே ஆகணும். அது வந்து நீங்கள் அந்த இன்டென்ஷன் மேலே எவ்வளோ ஹோப் வைக்கிறீங்க, எவ்வளோ அது வந்து அந்த ஒரு 100%னா 100% தான், அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. அதுக்கு டைம் எடுக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம், ஒரு அதுக்கு வந்து இடையூறுகள் இருக்கலாம், இல்லை காம்படிஷன் இருக்கலாம், இல்லை நிறைய ஃபேஸஸ் இருக்கலாம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வந்து பியூர் இருக்குது. அதில் வந்து எனக்கு இது நடந்தே ஆகணும். இது வந்து சிலருக்கு கெரியரில், ஃபேமிலி லைஃப்பில், ஒரு 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 சிலருக்கு ஒரு நீங்கள் ஆசைப்படுற விஷயம் எது வேணாலும். ஸோ அதில் வந்து எவ்வளவு ஹர்டில்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து ட்ரை பண்ணணும், அதுக்குரிய முயற்சிகள் எப்படி எடுக்கணும். ஸோ அதுதான் நீங்கள் யோசிக்கணும் தவிர, இல்லை அதில் வந்து ஆல்ரெடி ஜெயித்தவங்கள நம்ம பார்க்கணும் தவிர வேறு எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்குரிய தகுதி, அதுக்குரிய பலம் உங்களுக்கு இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படுறீங்க, இது முடியுமா முடியாதா? ஏன்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயம் சின்ன விஷயம் கிடையாது. அதாவது இந்த ஆசை அப்படின்றத விட உங்கள் லைஃப் பர்பஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து சம் கிஃப்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த கிஃப்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் இருக்குது. அவங்களால உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது யோசிக்காதீங்க. உங்களால் அவங்களுக்கு போனாலே உங்களுக்கு அந்த ஒரு அது எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குரிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் உங்களுடைய மெசேஜ். ஃபேரிஸ் கொடுக்குற மெசேஜ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சில விஷயத்துக்கு ஏன் நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து லைஃப்பில் கஷ்டம் வருது, ஏன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமான்னு தலையில்த்தா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து புலம்பிட்டு இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய மெசேஜ். ஃபேரிஸோடைய மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பார்க்குறவங்க 3 சீரீஸ், 1 சீரீஸ், 9 சீரீஸ், குரு லக்னத்தில், திரிகோணத்தில், இல்லை குரு தசா புத்தி இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஸ்பிரிச்சுவல் கனெக்டட், நீங்கள் பேசிக்காகவே இந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்கலாம் பண்ணுறதுக்கு, இல்லை படிக்கிறதுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்க. உங்களால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதுதான், அதனால் உங்களுக்கு வந்து அந்த பயன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்டார் அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். பார்த்துடலாம். ஜேர்னி, நியூ பிகினிங்ஸ், லைட் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் நீங்களே பார்க்குறீங்க. நீங்கள் க்ரீன் எடுத்திருக்கீங்க. கார்ட்ஸ் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயத்துக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுடைய ஒரு லைஃப் ஜேர்னி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஒரு நியூ பார்ட்னர், அதாவது வந்து மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரு ஆகிறது. ஓகே, சிலருக்கு வந்து வேலையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறது. சிலருக்கு வந்து ஒரு பேபி குட் நியூஸ் அப்படின்ற மாதிரியும், சிலருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் முடிகிறதுக்கும், கிரகப்பிரவேசம் போகிறதுக்கும். ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஜேர்னி வந்து அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிகினிங் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து இங்கே கிடைக்க போகுது. உங்களுடைய மனசு வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்றது தெரியுது. ஹார்ட் சக்ரா வந்து
ஓப்பன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த ஜேர்னியில் வந்து ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு அட்வென்ச்சர். சிலருக்கு வந்து ஒரு பிளான்டாக இருக்கும், இல்லை வந்து ஒரு அன்பிளானாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேரிஸ் சொல்கிற விஷயம், நீங்கள் வந்து பி ரெடி, நீங்கள் ரெடியாக இருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆஃபர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் எங்கள் மெசேஜ். ஸோ அந்த ஜேர்னி கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃபே மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லைட் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகிறீங்க. ஸோ இவ்வளோ நாளாக உங்களுடைய ஒரு ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை உங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல், இல்லை வந்து ஒரு சில அப்ரிஷியேஷன் இல்லாமல், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாம் மேபி முன்னாடி. ஸோ அதுக்குரிய ஒரு லைட்னிங், அதுக்குரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதிலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்க போகிறீங்க. அது வந்து ஒரு நியூ பிகினிங்காக போகுது. ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்க போகுது, ஒரு 100% நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் உங்களுடைய ஒரு கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஓகே. ஸோ உங்கள் மனசும் வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது தெரியுது, ஏற்றுக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே. லைஃப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ரீபர்த் ஆக போகிறீங்க. நியூ ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ட்ராவல் பண்ண போகிறீங்க. சிலருக்கு வந்து ஒரு சிட்டி, வேறு சிட்டி, இல்லை வந்து சிலருக்கு வந்து ட்ராவலிங் தெரியுது, ஆசைப்பட்ட இடத்துக்கு போகிறது, மீட் பண்ணுறது, நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப், இல்லை ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, இல்லை டிகிரி, ஒரு ஒரு பிஜி கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகம் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.